அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் மகாத்மா காந்தியின் சிலையை உடைத்து திருடிச் சென்றிருக்கிறார்கள். அதிர்ச்சியூட்டும் இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய சமுதாய கூடத்திலிருந்த 420 கிலோ எடையிலான வெண்கல சிலையை ஒரு காலை தவிர்த்து பிற உடல் பாகங்களுடன் உடைத்து திருடிச் சென்றிருக்கிறார்கள். இந்த சிலையை திருடிச் சென்றது யார் என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலையை உடைத்து திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய சமுதாய கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த 420 கிலோ எடையிலான வெண்கல சிலையை திருடிச் சென்றவர்களுக்கு தொடர்ந்து காவல்துறையினர் வலை வீசியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஆஸ்திரேலியாவினுடைய மெல்போர்ன் நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சென்டரில் இருந்த மகாத்மா காந்தியுடைய சிலையை திருடி சென்றுள்ளது மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 425 கிலோ எடை கொண்ட அந்த சிலை என்பது துண்டுகளாக வெட்டப்பட்டு அது திருடப்பட்டுள்ளதாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய விசாரணையும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவலையும் மெல்போர்ன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காந்தியினுடைய சிலை எதனால் திருடப்பட்டது, அதற்கு பின்னர் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. சுமார் 425 கிலோ இடையிலான அந்த ஒரு சிலை என்பது பல ஆண்டுகளாக அந்த கம்யூனிட்டி சென்டரில் இருந்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அந்த பகுதிக்கு வந்த சில மர்ம நபர்களால் அவை துண்டுதாக வெட்டப்பட்டு அந்த சிலையினுடைய பகுதிகள் அனைத்துமே திருடி சென்றுள்ளதாக மெல்போர்னுடைய காவல்துறை அதிகாரிகளால் தற்போது அறிக்கையில் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 17க்கும் அதிகமான சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து அதன் மூலமான அந்த விசாரணையை அதிகாரிகள் நடத்தி வருவதாகவும் கூடிய விரைவில் இதற்கு காரணம் யார் என்பதை கண்டறிந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய தூதரகத்தினுடைய அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஒரு தகவல் என்பது வழங்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை மெல்போர்ன் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும் மெல்போர்ன் நகர நிர்வாகமானது கூறியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.